இது எங்கெங்கெல்லாம் விற்பனை ஆகுது? ஆனால் இங்கே வந்து நம்மளோட நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம ஊட்டி நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்குதுங்கண்ணா. கொடைக்கானல் மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்கண்ணா. ஒரு நாளைக்கு எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க? எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவீங்க? ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ இப்படி தாங்கண்ணா நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஒவ்வொரு கடைகளுக்கும் கொண்டு போய் 5 கிலோ வாங்கிக்கோங்க 2 கிலோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விற்பனை பண்ணுவாங்கண்ணா. நீங்களே லோக்கல் சேல்ஸ் பண்ணுறோம்? லோக்கல் சேல்ஸ் நாங்கள் பண்ணுவாங்கண்ணா. அந்த கடைக்காரங்க வாங்கி அவங்க ஒரு சின்ன லாபம் வச்சு விற்குவாங்கண்ணா. இது என்ன? ஆனால் இதுவும் அதே சாக்லேட் தாங்க. சாக்லேட். ஆனால் வர்க்கி கொண்டு வந்துருக்குறாங்கண்ணா. இது என்ன? இது வர்க்கி நீங்கள் அசோசியேஷன் மூலமாக தயார் பண்ணுறீங்களா? ஆனால் அசோசியேஷன் இல்லைங்கண்ணா. எல்லாருமே வந்து குடிசை தொழில்ன்றதுனால இன்னும் வந்து அசோசியேஷன் எதுவும் பண்ணலைங்கண்ணா. ஆனால் எல்லாம் டேஸ்ட் பண்ணல. இல்லை, அது சாக்லேட்டு ஹோம்மேட் சாக்லேட். இது வந்து ஹோம்மேட் சாக்லேட்டுங்கண்ணா, வீட்டு தயாரிப்பு. இதுவும் வீட்டு தயாரிப்பு தாங்கண்ணா, வர்க்கிங்கண்ணா. வர்க்கி இதுவும் இந்த நீங்கள் எல்லாம் இதில் சேர்ந்து சாக்லேட் தயார் பண்ணுறீங்கன்னா வர்க்கி தயார் பண்ணுறாங்களா? அது வேற இல்லைங்கண்ணா. இது வந்துட்டு வேற உங்களுடைய வீட்டில் சின்ன சின்ன அடுப்பு இருக்குங்கண்ணா. அந்த அடுப்பில் வந்து 5 கிலோ 10 கிலோ இப்படி தயார் பண்ணி ஒரு சில கடைங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்கண்ணா. பிராண்டு கிடையாது? பிராண்டட் கிடையாதுங்கண்ணா. அது அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை புவிசார் குறியீடெல்லாம் கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணுங்கண்ணா. ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கிலோ சாக்லேட் உற்பத்தி பண்ணுவீங்க? ஆனால் ஒரு பொறுத்து இருக்குங்கண்ணா. டூரிஸ்ட் வந்து ஊட்டிக்கு இப்போ வரது வந்து இந்த இ பாஸ் போட்டதுனால வந்து டூரிஸ்டே வரதில்லைங்கண்ணா. எங்களுடைய அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட்டை நம்பி தாங்கண்ணா இருக்கு. இது எத்தனை ஆண்டு காலமா இது வந்து இந்த தொழில் ஈடுபட்டு சாக்லேட் தயார் பண்ணி? நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இதில் 25 வருஷம் 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரியெல்லாம் தயார் பண்ணி ஒரு இப்போ 5 கிலோ 10 கிலோ அளவுக்குலாம் வந்து படிப்படியாக உயர்ந்திருக்குது. அப்படின்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படி வந்து உயர்ந்து ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க சாக்லேட்? அதாங்கண்ணா, ஒவ்வொரு வீட்லையுமே ஒரு 5 கிலோ 6 கிலோ 5 கிலோ மொத்தமாக எவ்வளவு எல்லாம் சேர்ந்து எவ்வளவு வந்து எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவீங்க? ஒரு 2000 கிலோக்கு மேலே உற்பத்தி ஆகும் நாளைக்கு. 2000 கிலோ நீலகிரி பொறுத்த அளவுக்கு. நீலகிரி ஆமாம், எல்லாம் விற்பனை ஆகிடுது. விற்பனைனாக்கா டூரிஸ்ட் வந்தால் மட்டும் தாங்கண்ணா விற்பனை. அந்த இ பாஸ் ரத்து பண்ணால் மட்டும் தாங்கண்ணா. அது அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது இ பாஸ் ரத்து பண்ணி கொடுக்கணும். அது நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரி, அது நீதிமன்றத்தை நாடி தான் நாம் வந்து வாதாடி அதுக்கு விதிவிலக்கு பெறணும். பார்க்கலாம். இது எவ்வளோமா தயார் பண்ணுறீங்க? அது அவ்வளோ தாங்கண்ணா. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ மொத்தமாக எத்தனை கிலோ தயார் பண்ணுங்க? வரைக்கும் வந்துட்டு ஒரு 3000 கிலோ வரைக்கும் போகும். ஏன்னா அது வந்து டீ காப்பியில் தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இது வீட்டில் இதெல்லாம் சைஸ் மட்டும் தாங்கண்ணா வித்தியாசம். மசாலா வரைக்கும் இதுதான் ஷேப் தான். ஏன்னா எல்லாம் ஒரே இதுதான். இது வந்து இந்த மசாலா வரைக்கும்ன்றதை ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரியா. இது ஒரு என்ன விலை ஒரு கப்பு? இது வந்து 1/2 கிலோ பேக்கெட் வந்து 120 ரூபான்னு. இந்த கப்பு என்ன விலை? இந்த கப்பில் இன்னும் நாங்கள் பேக் பண்ணலன்னா அது அண்ணாங்க வந்ததுனால. இது 1/2 கிலோ வருமா? 1 கிலோ வருமா? 1/2 கிலோ வராதுங்கண்ணா. ஒரு 400 கிராம் வரும். 400 கிராம் வரும். தம்பி, ஏய் இந்தா இது ஒன்று வாங்கு. இதெல்லாம் பிடிச்சிக்கோ. மூடுறதுக்கு இல்லையே? ஆனால் அதை நாங்கள் பேக் பண்ணி தரோம். இதெல்லாம் பேக் பண்ணி தான் மூடி கொடு. ரெண்டையும் மூடி கொடு. இது 2 இருந்தால் போதும். இதில் ஒன்று பேக் பண்ணு. இது பேக் பண்ணிருக்கு. இது எவ்வளோ ஆகுது? வாங்கிக்கிறேன். இல்லை, என்ன விலையாகுது? 240 ரூபாங்கண்ணா. அந்தா 240 ரூபா ஆகுது. கொடு. அது 1 கிலோ என்ன விலைமா? அது எவ்வளவு? அது ஒரு கப்பு? ஆனால் ஒரு கப்பு வந்துட்டு 120 ரூபா வரும். 120 ரூபா வரும். 1000 ரூபா கொடுக்கணும். இதெல்லாம் போட்டு கொடுமா. அதை கூட போதும். இதெல்லாம் ஒன்று போதும் உங்களுக்கு. சும்மா அதை பேக் பண்ணி போதும். அண்ணா, இந்த சாக்லேட் வந்து எல்லாரோட வீட்டில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கண்ணா. இது அன்போட அண்ணாங்க நீங்கள் வாங்கிக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. சரி, போடுங்க. அண்ணா அது மட்டும் இது எத்தனை வரும்? ஆனால் இது ஒரு 1 கிலோ வருங்கண்ணா. 1 கிலோ என்ன விலை வருது? அது ஒரு 600 ரூபா வருங்கண்ணா. அதாப்பா, ஒரு 1000 ரூபா கொடு. இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா வச்சுக்கோ. சரி, இதெல்லாம் சும்மா உங்களுக்கு பொருள் எங்கேருந்து வருது பாவம்? அண்ணா, நீங்கள் எல்லாம் மற்றகிட்ட வாங்கி தானே அதை பண்ணி ஆகணும். ஆமாங்கண்ணா. ரா மெட்டீரியல் வாங்கி தானே அதை உற்பத்தி பண்ணுவாங்க. ஆமாங்கண்ணா, ரா மெட்டீரியல் வாங்கி தான் பண்ணுறோங்கண்ணா. ஆனால் மத்திய அரசு வந்து 18% இருந்து எங்களுடைய 5% பண்ணியிருக்காங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இந்த நேரத்தில் அண்ணன் மூலியம் ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்பட்டிருக்குங்கண்ணா. இதுக்கு வந்து கடன் உதவி செய்வதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளோம். அதில் என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குது அதை பார்க்கலாம். சரிங்கண்ணா. சிறு தொழில் செய்வதற்கு எம்எஸ்எம்இல சிறு தொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதெல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு உங்களை நாடி உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான இந்த தொழில் தேவையான நிதி கிடைப்பதற்கு கடன் கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்யறோம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.